நடிகர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இருக்கவும் இருக்காது. அடுத்த 5 வருஷம் என்ன பண்ண போறாங்களோ தெரியல அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் சிங்கப்பெண் அதிரடி படையில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கே இங்க பாதுகாப்பு இல்லாத சூழல், பாலியல் சீண்டல் நடந்திருக்கு அப்படின்றது தான். இது வரைக்கும் நடந்த எத்தனையோ இதை நம்ம முட்டு கொடுத்துடலாம். பிங்க் பேட்ரோல்ல வந்தவங்களுக்கோ நடந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இவர் பாதுகாப்பு தர அதிரடி படைன்னு சொல்லிட்டு அதை தொடங்குறதுக்கு முன்னாடியே இவர் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதும் அந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்றதும் இப்படியான ஒரு கேவலமான செயல். ஆட்சியில குறைபாடுகள் இருக்கலாம்பா, குறைபாடுல தான் ஆட்சியே இருக்கு அப்படின்ற லெவலுக்கு தான் இவங்க ஆட்சி மொத்தமும் நிலவி இருக்கு. இப்படியான ஒரு சூழல் தமிழ்நாட்டை எந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்க போகுதுன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கு. அந்த கேள்விக்குறி என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல முழுசா நம்ம பார்க்க போறோம். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது இந்த சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு உருவாக்குனதும் மிகப்பெரிய கையெழுத்தே அதுதான். அதை தான் இங்க நடைமுறைப்படுத்த போறாரு அப்படின்னு எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கோவையில நடந்த அந்த பெண் வழக்குக்கு அந்த சின்ன 10 வயசு குழந்தைக்கு இது வரைக்கும் நீதி கொடுத்தாரா, நியாயம் கொடுத்தாரான்னு கேட்டீங்கன்னா அது வரைக்கும் இதை பற்றி அவர் எதுவுமே பேசலை. நடந்தது இருந்து ஆறுதல் தெரிவிக்கிறன்ற பேரில் ஃபோனில் தெரிவித்தது, நேராக போய் டெல்லியில் போய் பார்க்குறது. எப்பா ஒரு நாள் தள்ளி வச்ச என்ன ஆகிடப்போகுது? போன இடத்துலையும் போய் கோரிக்கையை கொடுத்துட்டு வந்திருக்காரு பாருங்க. இது வரைக்கும் யாருமே கொடுக்காத கோரிக்கை புதுசாக தமிழ்நாட்டுக்கு அப்படியே செஞ்சுட்டாரு இவர். அதனால் போயிட்டுருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பெண்கள் பாதுகாப்பு கிட்டத்தட்ட 20 நாளில் 19க்கு மேற்பட்ட கேஸுகள் கிட்டத்தட்ட இன்னைக்கு 32 வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. பாலியல் வன்கொடுமைக்கு கேஸ் அதிகரிச்சிருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த சிங்கப்பெண் அதிரடி படையை நிறுவ போறாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம்னா அதுக்கு எல்லாத்துக்கும் விடுமுறையை விட்டுட்டு அரசாங்க சொத்து எல்லாத்தையும் வீணாக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனே கேன்சல் பண்ணிட்டு இவர் என்ன பண்றாருன்னா வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு. எங்க போறாரு, என்ன முக்கியமான நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மேனேஜரா இருக்கக்கூடிய அந்த ரூட் வச்சிருக்கக்கூடிய அந்த ரூட் மாஃபியாவை வழிநடத்தக்கூடிய அந்த ஜெகதீசன் அவர்களுடைய ஃபங்க்ஷன், வீட்டு ஃபங்க்ஷன், கிரகப்பிரவேசம், அதுக்கு போவார். இங்கே இவருக்கு பெண்களுக்கு என்ன நடந்தா என்ன, யாருக்கு என்ன கொடுமை நடந்தா என்ன, அதை பற்றி துளியா சக்கரை இருந்தா இவர் அப்படி செஞ்சிருப்பாரா? இன்னைக்கு நடந்த சூழல் தூத்துக்குடியில் ஆறுமுகநேரி அப்படின்ற ஒரு இடத்துல என்ன நடக்குது, அந்த காவல் நிலையங்களில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவல் ஆய்வாளர், பெண் காவல் ஆய்வாளர் இருக்காங்க, பெண் காவல் ஊழியர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புகார் கொடுக்குறாங்க. அதே காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் மேலே புகார் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் பாலியல் சீனில் நடந்திருக்கு, குறுஞ்செய்தி அனுப்புகிறாராம், செக்ஸ் சாட்டுன்னு சொல்லுவாங்க. அதை அனுப்பி அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரியான அந்த பொண்ணு அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன நடக்குதுன்னா அவங்க சிங்கப்படையில் இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டுக்கே என்னன்னாலும் அவங்க தான் முன்னுதாரணம், அவங்க தான் போய் கைது செய்ய போகிறாங்க. ஆனால் அவங்க கிட்டேயே இவர் போய் அனுப்பியிருக்காருன்னா என்ன தைரியம் இருந்திருக்கும் இவருக்கு? அந்த அதிகாரத்தோடைய போதை எந்த அளவுக்கு இருந்திருக்கும், அதிகார திமிர் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? அப்படி நடக்குதுன்னா அதுக்கு எதிரான குரல் எழும்பணும் இல்லையா, அதுக்கு எதிராக பேசணும் இல்லையா? யார் பேசுறாத? இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கவங்க பேசுவான், ஆளுங்கட்சியில் இருக்கவங்க வாயே திறக்க மாட்டாங்க. இது வழக்கமா நடக்கக்கூடிய ஒன்று தான். விஜய் அவர்கள் இது எல்லாத்தையும் மாற்றம் தரோம் பாருங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் பாருங்க. இதுதான் அவங்க பெண்கள் பாதுகாப்பு. யாருன்னா எதனா கேட்க மாட்டாங்க, ஏதாச்சும் தூக்கி அடிக்க மாட்டாங்க. நீங்க இங்க விட்டுட்டு அங்க போவீங்க. இதுல நேற்று நம்ம நண்பர் அஜித் அவர்களுடைய தலை அவர்களுடைய தாயார் இறந்தாங்க. அங்க போய் நேரில் முதல்வர் சந்திச்சுட்டு வர்றாரு. இப்போ தனியா போப்பா, நீ பெரிய முதல்வர், அந்த புரோட்டோகால் விதிப்படி நீங்க போகலாம், பெற்றோரோட போகலாம், இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று. இருக்கக்கூடிய குழந்தைகளோட துணைவியாரோட போகலாம். நீங்க யாரோட போயிருக்கீங்க? அவங்க உள்ள வராங்க இல்லையா, அவங்க இல்லாம இருக்க முடியாதா? இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க இல்லை, இந்த ஏகப்பட்ட மீன்ஸ் போச்சு. அதப்போ கூட நம்ம ஏதோ சரி போனா போகுது அப்படின்னு சொல்லி நம்ம அவரை அதை பற்றி எதுவும் பேசணும்னா பர்சனல் விஷயம் அப்படின்னு நம்ம 1000 எடுத்தாலும் கலாச்சாரிங்க. நான் என் கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்தேன், என் சொத்து பற்றி எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன், ஆனால் திஸ்ஸா விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மீம் எல்லாத்துலேயும் போட்டுட்டு இருந்தாங்கல்ல. அதுபடி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்காரு விஜய். ஜெகதீசனுடைய ஃபங்க்ஷனுக்கு போக முடியும், இங்கிருந்து டெல்லிக்கு போகும்போது ஜெகதீசன் ஒருத்தர் அவருடைய ஹேர் ஸ்டைலர்ஸை கூப்பிட்டு போக முடியும். ஆனால் இங்கே பெண்களுக்கான பாதுகாப்பு நடக்கக்கூடியது அந்த நடைமுறையே இங்கே நடக்காமல் இருக்குது. எல்லாத்தையும் மாத்திரன்னு சொல்லி தானே வந்தீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு எப்பா நல்லா குதிரா, எப்பா உங்க பாதுகாப்பு அப்படின்ற லெவலில் தான் நீங்கள் வச்சிருக்கீங்க. என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க, என்ன பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? கேள்வி கேட்டால் சிரிச்சின்னு பதில் சொல்லுவாங்க அதிகாரிகள், சிரிச்சின்னு பதில் சொல்லுவாங்க காவல் அதிகாரிகள். அமைச்சரை கேட்டால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பற்றி மட்டும் பேசுவோம் அப்படின்னு பேசுவாங்க.
இல்லை மற்றவங்களுக்கு கேட்ட தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் சரியா இருக்கும்னு. ஒண்ணுமே தெரியாத குப்பைகளை கூட்டின்னு வந்து இன்னைக்கு ஆட்சியில் உட்கார வச்சிருக்கோம். அந்த குப்பை தான் இன்னைக்கு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. பிரகாஷ்ராஜ் ஒரு இடத்துல மோடியை பத்தி பேசியிருப்பாரு. எல்லாரும் போட்டோவும் போட்டு காட்டி பேசுறப்ப அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, குரங்கு கையில பூமாலை வந்த மாதிரி மேல் மாடியில ஒண்ணுமே இல்லை, அவரை கூட்டின்னு போய் உட்கார வச்சா அங்க என்ன நடக்குமோ அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்குன்னு. அவராச்சு தெளிவான ஒரு எதிர் ஸ்டாண்ட்ல இருக்காரு. அவருக்கு மேல் மாடியில ஒன்றும் கிடையாதுலாம் கிடையாது. அவர் தெளிவான ஒரு எதிர் ஸ்டாண்டு. தமிழ்நாட்டுக்கு இதுக்கு வந்து சரிப்பட்டு வராது. இல்லை இந்திய மக்களை வந்து ஒரு அணியில திருட்டணும், எல்லாரும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும், ஒரே எலெக்ஷன் அப்படின்னு நடக்கணும், மொத்த இந்தியாவையும் வெறும் முதலாளிகளுக்கான ஒரு இதுவாக மாற்றணும் அப்படின்ற ஒரு அதிகார போதையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அதே பேட்டர்ன் தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு சுத்தமாக மேல் மாடியில் ஒன்றும் கிடையாது. எதை கேன்சல் பண்ணிட்டு எதை முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நீங்க? பெண்கள் பாதுகாப்பை இங்கே கேன்சல் பண்ணிட்டு தூத்துக்குடி போனார் ஐயா நீங்க? இல்லை கேட்குறேன், தூத்துக்குடிக்கு துப்பு இருக்குதா உங்களுக்கு? கோவை பக்கம் போக துப்பு இருக்குதா? இங்க வேளச்சேரில் நடந்துச்சு, வேளச்சேரில் ஒரு வன்கொடுமைகள் நடந்தது. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? சுத்தி எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. 20 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள 30க்கு மேல கேஸ் உங்க மேல. தொடர்ந்து இப்படியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க போறோம்? எதிர்கட்சி ரொம்ப வேகமா செயல்பட்டுக்கிட்டு இருக்க, அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட்சியை தக்க வைக்கணும். இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க பக்கத்தில் வச்சுக்கணும். எதிர்கட்சியில் இந்த மற்றும் பலர் சொல்லி அவங்கள பேரே சொல்லாம நீங்க அவங்கள எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிட்டீங்க. திர்ஷாவை விட்டு வரமாட்டீங்க. திர்ஷாவை கூட்டின்னு தான் ஒரு இறப்பு நிகழ்ச்சிக்கே போவீங்க. அப்படின்னா இங்க எதுக்கு காரியம் உயர்த்துக்கு நாங்க எல்லாரும்? பெண்கள் பாதுகாப்பு எங்க இருக்குது? சிங்கப்படையில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பக்கூடிய அளவுக்கு அந்த காவல் ஆய்வாளிக்கு என்ன தைரியம் வந்தது? காவல் ஆய்வாளர்களுக்கு இதுக்கு முன்னாடி நடக்கலையா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் அதிகாரத்தில் மேல் இடத்துல இருக்கிறவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிறவங்கள ஒடுக்கிறதுக்கோ இல்லை பாலியல் சீண்டல் செய்யறதோ இது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று. அதுக்கு எதிரான ஒரு மாற்றத்தை கொண்டு வரீங்க. இது வரைக்கும் இருந்தவங்க எதுவும் செய்யலை தானே நீங்கள் மாற்றத்தை கொடுப்பீங்கன்னு நினச்சிருப்பீங்க. அப்படின்னு நினச்சி தானே வந்தோம். அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்களுக்கே இன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கு. அப்போ உங்களெல்லாம் தூக்கின்னு போய் ஒரு குப்பையை கொண்டு போய் கோபுரத்தில் உட்கார வச்சு, அது வேஸ்ட்டு, எதுவுமே இல்லாது. அந்த குப்பையில கூட மற்றவனுக்கு பயன்படாத்தி யாராவது ஒருத்தருக்கு பயன்படும் அப்படின்ற ஒரு சூழல்ல மாறும். சிறுதுருமும் பல்குத்த உதவும்னு வாங்கல, விஜய் எதுக்குமே உதவ மாட்டாருன்றதா இதோடைய வெளிப்பாடுகள். மாற்றத்தை கொடுத்துட்டார். பயிர் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. 717 கடைகளை மூடி இருக்காரு, கிழிச்சாரு. பல்வேறு இடங்கள்ல இன்னும் இப்ப அரசு முறைகேடா நடக்கக்கூடிய ஒயின் ஷாப்புகளை மூடினாரா? அது கிடையாது. பழைய நிறைய தனியார் பார்கள் உருவாயிடுச்சு, அதை மூடுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாரு? புஷியானதுக்கு வழி பண்ணி கொடுத்துட்டாருப்பா. அப்படிதான் நம்ம சொல்லணும். அவர் அங்க எப்படி தனியா ஒரு பார் வச்சு நடத்திட்டு இருக்காரோ அந்த மாதிரி இங்க பார் வச்சு நடத்துறதுக்கான ஒரு வழி பண்ணி கொடுத்துட்டாரு. கடைகள்லாம் மூடிடுவாங்க, அரசாங்க கடைகளை மூடிடுவாங்க. இப்ப தனியார் அவங்க எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இது நடக்கக்கூடாது தானே இங்க பார் நடந்தது. இதுல வேற அந்த அமைச்சர் வேற வந்து சொல்றாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க எல்லா கடைகளும் மூடிட்டா அப்படின்னா நம்ம 4000 கடையும் மூடிடலாமே, அதுதான் இங்க தீர்வா? விளக்கென்ன அது ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி தெரியாதா உனக்கு அப்படின்னு 4 பேர் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லை தெருவில் போகிறவங்களாம் அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களை. அந்த மாதிரியான சூழலுக்கு தான் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க. ஏன் இதே தானே அவங்க மேலே நீங்கள் என்னெல்லாம் அவங்க மேலே குற்றம் வச்சிங்களோ அதே குற்றங்கள் தான் நீங்கள் செய்கிறீங்க. இதுக்கு ஆட்சி மாற்றம் தேவையில்லையே. அவங்க இருந்தாவாச்சு ஏதாச்சும் தொழில் துறையில் முன்னேறி வந்திருக்குமே, இருந்தாவாச்சு இருக்கிற நடைமுறை நல்லா போயிட்டு இருந்தது அப்படியே கொண்டு போயிடலாமே. இவங்க இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வரக்கூடிய எல்லாரையும் எப்படி கூப்பிடுவாங்கன்னா ரீல்ஸ் போட்டு கூப்பிடுவாங்க. ஸோ கைஸ் வெல்கம் டு ஷோ அப்படின்னு தான் இவங்க கூப்பிடுவாங்க. வெல்கம் டு ஐ எம் த மினிஸ்டர் ஆஃப் என்ன செலவு, இப்படி தான் இவங்க அழைக்கிற விதம். ஒரு இன்வெஸ்டரை கூப்பிடுற விதம் என்னன்னா ரீல்ஸ் போட்டு கூப்பிடுறது. இதுதானே அவங்க முறை. நேரில் சந்திச்சு மரியாதை நிமித்தமாக சந்திச்சு அவங்க கூட என்னென்னலாம் பண்ணலான்றத ஒரு டீம் மீட்டப் ரெடி பண்ணி அது மூலயமா தமிழ்நாட்டுக்குள்ளே என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, என்ன மாதிரியெல்லாம் கொண்டு வரலாம், என்ன மாதிரியான நீங்கள் டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வர முடியும், அது தமிழ்நாட்டு நிலங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படாது, இப்படி பேச வேண்டியதான ஒரு அமைச்சரோட வேலை. இது எல்லாத்தையும் விட்டுட்டு சரியப்பா எப்பா இவங்க பெண்கள் பாதுகாப்பு என்ன இருக்குதுன்னு கேட்டாலே சிரிக்கிற ஒரு ஆள். அவங்க சிரிச்சுக்கிட்ட மௌனமாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மத்தி மட்டும் பேசணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தான் கிழிச்சு நாற்று கட்டிங்கிறாங்களே, அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த பக்கம் ஒரு பக்கம் நாசமாக போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் சாதி வன்கொடுமை நடக்குது, சாதி ரீதியாக பிரித்து கொடுக்குறாங்க வீட்டை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறி வெட்டக்கூடாதான், பக்ரீத் பண்டிகை மாட்டுக்கறி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு போயிட்டு இருக்கு. பீகாரா தமிழ்நாடா?
தமிழ்நாட்டுக்குள்ள அப்படி எவனாச்சும் பண்ண முடியுமா? எதிர்த்து அரசு நின்னுச்சு அந்த இடத்துல, அரசு எதிர்த்து நின்று இருக்கும். எவனாச்சும் மாட்டுக்கறி வெட்ட கொண்டு எவன்டா நீ சொல்றது? அங்க எல்லாருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க முடக்குவீங்களா? இதெல்லாம் சயின்டிஃபிக்கா கொண்டு வருவாங்க. அதே தான் நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க. திருசா விட்டு வரமாட்டாருப்பா, பெண்கள் பாதுகாப்பு பத்தி கவலையே கிடையாதுப்பா, பெண்கள் பாதுகாப்பை கேன்சல் பண்ணிட்டு இவர் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போவாரு. இப்படியான சூழலை தான் தமிழ்நாட்டை வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிறதுக்கு நீங்க ஆட்சியை கலைச்சிட்டு போலாம். பெண்களுக்கு அதாவது பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அந்த பெண்களுக்கே இங்க பாதுகாப்பு இல்லைன்றதுதான் நிதர்சனமான உண்மை. இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை மீறி கோட்டு மாற்றாரு, வேட்டி கட்டுறாருன்னு ரீல்ஸ் போட்டு திரிறீங்க. அப்படியே திரிஞ்சுட்டு போங்க, நாடு நாசமா போகட்டும் போங்க. நன்றி, வணக்கம்.